டாக்டர் ஹேமா சதீஷ் MBBS DD அவர்களை சிறப்புரையாற்றுவார் அன்புடன் அழைக்கிறேன். Respected members of the dais, guests, colleagues, wonderful students, a very warm morning today. Making Women's Day and exactly on Women's Day or talk it's a joy. So, 1906 first time Women's Day celebrate பண்ணிருக்காங்க. And after 100 years we are celebrating it year on year because we still haven't achieved where we are supposed to be going with that trend. So இந்த வருஷம் வந்து உமன்ஸ் டேக்கு வந்து எவ்ரி இயர் தீம் கொடுப்பாங்க. இந்த இயர் தீம் வந்து ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட். இப்போ ரைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியன் லாஸ் படி we have very good rights because right to education இருக்கு, right to vote இருக்கு, and we have actually women get equal even in the assets like parents ஓட assetsல பிரிச்சு கொடுத்தா மெயினா வந்து மேல் சைல்டுக்கு தான் கொடுக்கணும், ஃபீமேல் சைல்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. சாய்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸாக இருந்துச்சு. இப்போ இட்ஸ் லேட்டர் கம்பல்சரி ரூல். ஸோ நம்ம இந்தியன் ரூல்ஸ் படி we are quite blessed. மெனி கண்ட்ரீஸில் இதெல்லாம் கிடையாது. ரைட் டு vote is also still சில பிளேசஸ் வெரி ஸ்மால் பிளேசஸ் அதுலையும் இல்லை. அண்ட் ரைட் டு எஜுகேஷன் நிறையவே கண்ட்ரீஸில் இல்லை. ஸோ ஃபார் அஸ் we are actually very blessed. And equality எடுத்துக்கிட்டிங்கன்னா these are choices and chances what are given to male and female equally. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஈக்குவலாக தான் பங்கு பெறணும். பட் நிறைய வந்து நம்ம சொல்கிற ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் எதுக்கு சண்டை போடுறோம்னே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ஸோ அதாவது சமீபத்தில் ஒரு ஜோக் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லேடி ஃபைட் பண்ணுது, எனக்கு வந்து மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறார், சரி ஒத்துக்கிறேன், நான் வந்து 10 கல்யாணத்துக்கு சேம் பேண்ட் சட்டையை போட்டு வரேன், நீ சாரி கட்டிட்டு வா, அதே சாரி என்னன்னு. தட் லேடி செட் ஃபைன், we drop this topic now. So there are many things where we are much more better than men. We think better than men. So on the equality it's absolute a personal choice. So அதை நீங்க எங்க choose பண்றீங்க, எப்படி choose பண்றீங்கங்கிறது important instead of just fighting over anything and everything and sometimes petty. So we should let go. இப்போ equality of rights பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில ரொம்பவே அதிகம். பிகாஸ் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் we have had தமிழ் சீஃப் மினிஸ்டர்ஸ். மின்னோர் இருக்காங்க, இப்போ இருக்காங்க, நிறைய பேர் நிறைய துறையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. மிச்ச ஸ்டேட்ஸ்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, சில இடத்துல இருக்காங்க. பட் இந்தியாவில் ஆல் த ஓவர் நிறைய இடத்துல சிஎம்ஸ் வந்து விமன் சிஎம்ஸ் இருக்காங்க. ஸோ விமன் ஆர் ஸ்டில் ரெஸ்பெக்டட் மோர். இப்போ யூஎஸ் வந்து ரொம்ப ஃபார்வர்டான நாடு. நம்ம வந்து அமெரிக்காவா அப்படின்னு பார்க்குறோம். பட் என்னைக்காவது ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட் நேம் பண்ணுங்க அமெரிக்காவில். Anybody knows? It's never happened. ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அமெரிக்காவில் வந்து ஃபீமேல் பிரசிடென்ட்ஸே கிடையாது. ஸோ வந்து இவ்வளோ வந்து முன்னேறின நாடு, ஃபினான்ஷியலி அவ்வளோ செக்யூர்டு கண்ட்ரி வித் ஸோ மெனி திங்ஸ் இன் தியர் கண்ட்ரி, they do not have equality of rights. And there's one more thing, globally எல்லாருமே சண்டை போடுறது. நம்ம இந்தியாவில் அது ரொம்ப அக்செப்டபிளாக தான் போயிட்டு இருக்கு. பட் globally இன்னொரு ஃபைட் என்னன்னாக்கா ஈக்குவாலிட்டி இன் payrolls. There is always a parity in payment. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா same job, same educational qualification, same experience, everything ditto, everything. Only thing where the payment comes down is women, they are lesser paid. இது எங்க இந்தியாவில் வேற எந்த கிடையாது. ஆல் ஓவர் த globe it is there. And இந்த ஈக்குவாலிட்டிக்கு வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. So if we can bridge the gap somewhere in our organizations or do something better, then we should try our best to do that. And as far as empowerment is concerned, empowerment நிறைய பேர் வந்து power to do things or to rule அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம empowerment is what you are worth it. ஸோ உங்களை வந்து நீங்க 4 பேர் முன்னால நிற்கும் போது நீங்க என்னவா உங்களை பார்க்குறீங்க, அதுதான் செல்ஃப் ஒர்த். ஸோ இந்த செல்ஃப் ஒர்த் வந்து நாட் only for yourself but for the society. So women வந்து should be at least living a life where people respect you. ஸோ நீங்க வந்து உங்களை இந்த மாதிரி பண்ணினா நம்ம எல்லாரும் அட்மையர் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காம நாளைக்கு வந்து ஒருத்தங்க உங்களை எப்படி பார்க்கணும், எப்படி மரியாதையா பார்க்கணும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு லைஃப் லீட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் இஸ் வாட் இஸ்
yourself. முன்ன இருந்த காலத்துல வந்து empowerment was lesser. Why? Because education was lesser. But இப்போ இருக்க women we all educate ourselves well. Education மட்டும் இல்லாம learning skill sets, trying to do things more. And வந்து நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க, எனக்கு அந்த opportunity இல்லை, அந்த மாதிரி நினைக்காம we should always try to use every opportunity we get and we should try our best to live the best possible in what is available. So instead of just fighting back and saying that this was not possible, because நான் என்ன பார்ப்பேன்னா நிறைய women வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் லைஃப்ல இப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா வந்து எனக்கு பண்ண முடியல, ஏன்னா நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு தடவை நான் வந்து ரேடியோவில் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு லேடி நீங்க என்னவா இருக்கேன்னு நினைச்சீங்க, அப்போ நீங்க என்ன ஆகல அப்படின்ட்டு கேட்டாருங்க. ஒரு லேடி சொன்னாங்க, நான் வந்து பிடி உஷா மாதிரி ரன்னரா இருக்கேன்னு நினைச்சேன். அப்போ வந்து அந்த காம்பியர் சொன்னாங்க, ஆர்ஜே கேட்டாங்க வந்து அவங்க நீங்க ஏன் பண்ணல, இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆனவங்க ஓடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை அப்படி சொல்லலை, ஆனாலும் நான் அப்போ ஓட முடியல அப்படின்னு. அப்போ நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க? இல்லை எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், வந்து எனக்கு இப்போ ஓட எல்லாம் கஷ்டம். அப்போ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ட்ரீமை வந்து லிவ் பண்ணலாம்னு நினைக்க முடியாதுங்க. ஸோ இஃப் யூ ஏம் அட் சம்திங், டோன்ட் ட்ரீம் இஸ் டிஃப்ரெண்ட், ஏம் இஸ் டிஃப்ரெண்ட், a goal is different. So when you're dreaming, think maybe then you should set it as a goal. Then you should aim towards it. அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல சேயிங் தட் வந்து அவங்க தான் வந்து கெடுத்து விட்டாங்க, இவங்க தான் வந்து கெடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு சொல்றது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து ஒருத்தங்க அவங்க பேத்தியை கூட்டிட்டு வந்தாங்க, கூட்டிட்டு வந்துட்டு இந்த டாக்டர் பாரு, இந்த டாக்டர் பாரு. நானே நினைச்சேன் ஏன் என்னை வந்து பார்க்க சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் மேம் நீங்க சொல்லுங்க மேம், நீங்க வந்து புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் படிச்சீங்களா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. சொல்லுங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு. ஏன்னா வந்து கல்யாணம் தான் படிக்க முடியாதுன்னு சொல்றான் மேடம். ஸோ வந்து உங்களை எக்ஸாம்பிளா காமிக்க வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. பட் வந்து நெவர் nothing is a stumbling block. There are ways to work, towards it on work பண்ணலாம், or there are ways to work around it to work. சில சமயத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா that we have some very important works to be done. பட் வந்து இன்னொரு திங் வந்துடும். ஸோ வாட் we can prioritize is we do that. அதுக்கப்புறம் அதை சுற்றில வேற வேலைகளை எப்படி முடிக்க முடியும்னு we can plan accordingly. So it's not mandatory that வந்து நம்ம சண்டை போட்டு அதை வந்து இங்கே வந்து பிரித்து எடுத்துகிட்டு போனால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். You can always try to work around some things also. So இது வந்து நான் சொல்கிறது வந்து I'm quoting some examples because வந்து you can think differently and make your thought process a little different. அதுதான் நான் சொல்கிறேன். And above all வந்து நம்ம women நம்ம women இப்படிதான் அப்படிதான் அப்படின்ட்டு எல்லா ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு கரெக்டாகவும் பண்ணுவோம். இல்லை அது 30 minutes இது தனியாக 8 minutes வேற சிஸ்டர்ஹுட்னா having a sister and a sister ரெண்டு போறது சிஸ்டர்ஹுட் கிடையாது. Any woman you see anywhere, you have to think that woman and me are equal. So if there is something wrong happening to that woman, the day you stand up and say this is not done, இது தப்பு, womenனா வந்து நாங்க எல்லாருமே ஒண்ணு அந்த நினைக்கிற அன்னைக்கு மட்டும்தான் அந்த sisterhood. And that day, this Women's Day celebration will be a very small thing. You wouldn't want to call somebody whom you felt has achieved something in their life and you say இதை பார்த்தா இன்னும் ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்கள பார்த்தா அவங்கள மாதிரி பொண்ணுங்க போகணும்னு நினைப்பாங்கிறது நீங்களே மறந்துடுவீங்க. என் மென்ஸ் டே என்னைக்கா செலிப்ரேட் பண்ணி கேட்டுருக்கீங்களா? இப்போ ஆம்பளைங்கெல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க, மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்கன்ட்டு. நாங்கள் சொல்றோம் நீங்க தான் எல்லா நாளும் செலிப்ரேட் பண்றீங்க, இது தனியாக வேற வச்சு பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்குறோம். ஏன் கேட்குறோம் அப்படி? தட் இஸ் பிகாஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மென்னுனா இப்போ அவங்க வந்து வெளில போனாங்க, எங்கேயாவது போனாங்கன்னா அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு அப்படின்னு அந்த பஃப் அடிச்சோன்னா அவங்க தோஸ்தா ஆயிடுறாங்க. நம்ம வந்து அதே இது ஒரு உமனை பார்த்தோம்னா சாரி சரி நான் அதோட நல்லா தான் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் லோ அப்படின்னு சொல்லி நம்ம அசஸ் பண்றோம் நம்ம மைண்ட்ல. why do we do it? Why don't we say every woman it's fine to accept? As I said, நான் very different cities இருந்தனால for me acceptance is very easy. So for me I don't assess anybody. So எல்லாரும் கேட்பாங்க அது பாத்தியா அப்படிம்பாங்க. How come? அப்படின்னா நீ கண்ணை மூடிட்டு வந்தியா அப்படிம்பாங்க. Because that was not my priority. ஸோ இன்னைக்கு வந்து நான் இத்தனை க்ரௌட்ல இருக்கிறேன், நாளைக்கு வந்து நீங்க யாராவது வந்து அந்த பச்சை சாரி கட்டின லேடி தெரியுமா அப்படின்னா நான் சொன்னேன் நோ, I wouldn't have seen because I wouldn't have noticed that. Because for us to
believe that we have sisterhood. That is because we accept every woman next to you as someone similar to you. And the day you do that, this Women's Day celebration, 116 years we have done now. அதெல்லாம் நிறுத்திடலாம். So let's work towards it. So நம்ம women தான் work பண்ணணும் towards it. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் எல்லா உமன்ஸ் டேயும் வந்து டிவி சீரியல் பார்த்துட்டீங்க. டிவி சீரியல் வந்து ஆம்பளை வந்து கட்டி வச்சு குத்த வரமாட்டா வரும். ஆனால் பொம்பளைங்க அப்படி கண்ணை உருட்டிக்கிட்டு பார்க்குற மாதிரி வெளியாக காமிப்பாங்க. ஏன் காமிக்கிறாங்க? பிகாஸ் வந்து women only work against women. மதத்தில் ஆண்கள் அந்த மரங்களை எப்படி போட்டு தாக்குறதுன்னு பார்ப்பாங்க. அதே இது வந்து அடுத்த வீட்டில் உள்ளவங்களோட நான் எப்படி பெட்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. Why do all this? Why not accept the day you feel yourself worthy and you're worthy of whatever you are? That day you will stop comparing yourself with somebody else. That day you will stop feeling that no, you have to put that person down to make you feel better. So enjoy womanhood and practice sisterhood. That's all.